ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சேரன் கார்த்தியா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கல்யாணம் நடக்காமல் பார்த்தா சேரன் ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டாரு. அதுவும் நிலாவோட கையை பிடிச்சிட்டு அவர் அழுவும் போதெல்லாம் அப்படியே கண் கலங்க வச்சுட்டாரு. கார்த்தியாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் சேரன் ரொம்பவுமே கவலையாக இருந்தாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா பாட்டு அப்படி இப்படின்லாம் பண்ணி சேரனை வந்து அப்படியே சமாதானப்படுத்திட்டாங்க. அடுத்து பார்த்தா நிலா புடவையில் வந்தாங்க. அதை பார்த்து சோழன் அப்பப்போ பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ நிலா பார்த்தோம்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு பக்கத்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாண்டியன் ரொம்ப மெச்சூராக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி இப்போ கார்த்தியோட வீட்டில் இருக்க அவங்க சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கடையில் நடேசன் வந்து டான்ஸ் போட்டு அவருமே இந்த விஷயத்தில் சமாதானமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டி கதையை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோ நமக்கு ரொம்ப பெரிய ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா எப்பவும் போல் சேரன் வந்து கார்த்தியாவோட ஞாபகத்தில் தான் இருக்காரு. அந்த பொரியெல்லாம் செஞ்சு அந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கரெக்டாக கார்த்தியாவும் வந்துடுறாங்க. மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ சேரன் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இது ஒருவேளை கனவா இல்லை நிஜமாவே நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கார்த்திகா அந்த மாதிரி நிஜமாவே வராங்க அப்படின்னாக்கா கதை செம்ம எமோஷனலாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. அதாவது ஒரு கெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பல சீரியலில் பார்த்துருக்கோம் இல்லையா கதையில், அந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணும்போது கார்த்திகா கல்யாணம் பண்ணி போன இடத்துல ஏதாவது பிரச்சனையாகி மறுபடியும் கார்த்திகா வந்து சிரமப்பட்டு திருப்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சேரன் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ சேரன் கார்த்தியாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனால் ஏன் இந்த மாதிரி வந்து கதையை மாற்றி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல, அப்படிலாம் யோசிக்கலாம். இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் வந்து இப்போ வரைக்குமே அதை நிலா கூட வந்து சமாதானம் ஆகலைல்ல, அதனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே யோசித்தோம். அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்புறம் கதையை முடிஞ்சு சீரியலே முடிஞ்சிடும்ல, அதனால் வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இதுக்கடையில் தான் பார்த்தோன்னா பல்லவன் வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வேறு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒருவேளை அந்த கதை எதுவும் உள்ளே கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அடுத்த ஒரு ட்விஸ்ட்டாக பார்த்தா பாண்டியன் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால் வந்து பாண்டியன் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கூட வந்து அடுத்த கட்டமாக வந்து காதலை சொல்லுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இப்படி நிறைய ஸ்டோரியை வந்து அங்கங்கே அப்படி தொட்டு தொட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் யோசிக்க முடியுது. எது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு, எப்பவும் போல் ஜாலியாக ஒரு ஃபன் கலாட்டாவாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோ தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இது சம்மந்தமாக நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோ வருமா இல்லை அடுத்த ஸ்டோரியை மூவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக வருமா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. எது எப்படி பார்த்தாலும் சேரன் வந்து செம்ம சூப்பராக எமோஷனலாக நடிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.